हरे कृष्ण माता जी। हरे कृष्णा। नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय पुदले श्रीमते जयपताक स्वामिनिधि नमने नमाचार्य पदाय कृपदायिने गौरगदावताय नगर ग्रामधारिणे नमो विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय पुदले श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नमने नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाचातीय देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। हरे कृष्ण माताजी இன்னைக்கு प्रणव। हरे कृष्णा माता जी। இன்னைக்கு ஸ்ரீமத் பகவத்கீதா ஆஹ், எட்டாவது பரத்தை அடிதல், எட்டாவது சாப்டர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 15வது ஸ்லோகம். மாம் உபேத்திய புனர்ஜென்ம துகாலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மான சம்சித்திம் பரமாம் கதாக. புரியுதாங்க மாதாஜி? படிங்க மாதாஜி. பக்தியில் யோகிகளான மகாத்மாக்கள் என்னை அடைந்த பிறகு முற்றிலும் துன்பம் நிறைந்த இந்த தற்காலிகமான உலகத்திற்கு திரும்பி வருவதே இல்லை. ஏனெனில் அவர்கள் மிக உயர்ந்த பக்குவத்தை அடைந்து விட்டனர். பொருளுரை: இந்த தற்காலிகமான ஜட உலகம் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் என்னும் துன்பங்களால் நிறைந்துள்ளது. எனவே மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைந்து கோலோக விருந்தாவனம் எனப்படும் கிருஷ்ணலோகத்தை அடைபவன் இயற்கையாகவே இங்கு திரும்பி வர விரும்புவது இல்லை. அந்த பரம உலகத்தினை வேத சாஸ்திரங்கள் அவ்யக்த, அஷர மற்றும் பரம கதி என்று விளக்குகின்றன. வேறு விதமாக கூறினால், இந்த உலகம் நமது பௌதிக பார்வைக்கு அப்பாற்பட்டது, வர்ணிக்க இயலாதது. ஆனால் மகாத்மாக்கள் அடையும் மிக உயர்ந்த இலக்கு அதுவே. தன்னுயருணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து தெய்வீக சக்திகளை பெறும் மகாத்மாக்கள் படிப்படியாக கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டை விருத்தி செய்கின்றனர். மேலும் பௌதிக உலகின் எந்த லோகத்திற்கும் உயர்வு பெற அவர்கள் விரும்புவது இல்லை. அது மட்டுமின்றி ஆன்மீக உலகத்திற்கு மாற்றம் பெறுவதற்கான விருப்பமும் அவர்களிடம் இல்லை. அந்த அளவிற்கு அவர்கள் திவ்யமான தொண்டில் மூழ்கியுள்ளனர். கிருஷ்ணரது உறவையும் கிருஷ்ணரையும் தவிர அவர்களுக்கு வேறொன்றும் தேவையில்லை. இதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையாகும். இந்த ஸ்லோகம் பரமபுருஷரான கிருஷ்ணரது பக்தர்களை குறிப்பிட்டு சொல்கின்றது. கிருஷ்ண உணர்வில் உள்ள இந்த பக்தர்கள் வாழ்வின் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றனர். வேறு விதமாக கூறினால் அவர்கள் மிக உயர்ந்த ஆத்மாக்கள் ஆவார். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. இது படிச்சுட்டோம், நாம 17 படிக்கணும்னு நினைக்கிறேன். சரிட்டுங்களா? 17வது ஸ்லோகம். சகஸ்ர யுக பரியந்தம் அஹயத் பிராஹ்மணோ விதுஹு ராத்திரிம் யுக சகஸ்ராந்தம் தேகோ ராத்திர விதோ ஜனாக. மனித கணக்கின்படி 1000 யுகம். படிங்க மாதாஜி. மனித கணக்கின்படி 1000 யுகங்களை கொண்ட காலம் பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவின் காலமும் அது போன்றே நீண்டதே. பொருளுரை: பௌதிக பிரபஞ்சத்தின் காலம் எல்லைக்கு உட்பட்டதாகும். இது கல்பங்களின் சுழற்சியாக தோற்றமளிக்கிறது. கல்பம் என்பது பிரம்மாவின் ஒரு பகல். ஸ்தயா, திரேதா, துவாரா, கலி எனும் 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது அது பிரம்மாவின் ஒரு பகலாகும். புண்ணியம், விவேகம் மற்றும் தர்மத்தை அடிப்படையாக கொண்ட சத்திய யுகத்தில் அறியாமையும் பாவமும் கிடையாது. இது 17,28,000 வருடங்கள் நீடிக்க கூடியது. திரேதா யுகத்தில் பாவங்கள் ஆரம்பமாயின. அது 12,96,000 வருடங்கள் நீடிக்கின்றது. துவாரா யுகத்தில் புண்ணியமும் தர்மமும் மேலும் சீர்குலைய பாவங்கள் மேலோங்குகின்றன. அந்த யுகம் 8,64,000 வருடங்கள் நீடித்தது. இறுதியாக கலியுகத்தில் கடந்த 5000 வருடங்களாக நாம் அனுபவித்து வரும் யுகத்தில் போர், அறியாமை, அதர்மம் மற்றும் பாவங்கள் அதிகரித்து உண்மையான புண்ணியம் என்பது ஏறக்குறைய அழிந்து விடுகிறது. இந்த யுகம் 4,32,000 வருடங்கள் நீடிக்கின்றது. பாவங்கள் அதிகரித்து எல்லை மீறி போகும்போது கலியுகத்தின் இறுதியில் கல்கியாக அவதாரம் எடுக்கும் முழுமுதற் கடவுள் அசுரர்களை அழித்து பக்தர்களை காத்து மீண்டும் சத்தியுகத்தை தொடங்குகிறார்.
பின்னர் மீண்டும் அதே சுழற்சி தொடர்ந்து நடைபெறும். இந்த 4 யுகங்கள் 1000 முறை சுழலும் போது இது பிரம்மாவின் ஒரு பகலாகும். அவரது இரவும் அது போன்றதே. இவ்வாறு 100 வருடங்கள் வாழும் பிரம்மா அதன் பின் இறக்கின்றார். இந்த 100 வருடங்கள் பூலோக கணக்கின்படி 3,11,04,000 கோடி வருடங்களாகும். இவ்வாறு பிரம்மாவின் வாழ்நாள் வினோதமாக முடிவில்லாத போல தோன்றினாலும் நித்திய வாழ்வுடன் ஒப்பிடும்போது இது மின்னலை போன்று குறுகிய காலமே. அட்லாண்டிக் கடலின் நீர்க்குமிழிகளைப் போல காரண கடலில் எண்ணற்ற பிரம்மாக்கள் தோன்றி மறைகின்றனர். பிரம்மாவும் அவரது படைப்பும் பௌதிக பிரபஞ்சத்தின் பகுதிகள் என்பதால் அவை எப்போதும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. பிரம்மா உட்பட ஜட உலகை சார்ந்த அனைவரும் பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதிக்கு உட்பட்டவர்களே. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பதன் மூலம் பரமபுருஷருடைய நேரடி தொண்டில் ஈடுபட்டிருக்கு பிரம்மா. அதனால் உடனடியாக முக்தி அடைகிறார். உயர்ந்த சன்னியாசிகள் பிரம்மலோகம் என்றழைக்கப்படும் பிரம்மாவின் குறிப்பிட்ட உலகினை அடைகின்றனர். ஜட உலகின் மிக உயர்ந்த கிரகமான அந்த பிரம்மலோகம் உயர் கிரகங்களான ஸ்வர்கலோகங்கள் அழிந்த பிறகும் நிலைத்திருப்பதாகும். ஆனால் காலப்போக்கில் பிரம்மாவும் பிரம்மலோக வாசிகளும் ஜட இயற்கையின் சட்டப்படி மரணத்திற்கு உட்பட்டவர்களே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இங்க பிரம்மாவோட கால கணக்கு சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மாவுக்கு 100 வருடங்கள் அப்படின்னா நம்மள மாதிரி 100 வருடங்கள் கிடையாது. அப்போ இதுக்கு முன்னாடி நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, பிரம்மாவோட ஆயுட்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 4 யுகங்கள் இருக்கு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். கலியுகத்தோட ஆண்டுகள் 4,32,000 ஆண்டுகள். அதுக்கப்புறம் கலியுகம் அழிஞ்சு போயிடும். இந்த கலியுகத்தியோட முந்தின யுகமான திரேதா யுகம், அதனோட ஆண்டு காலம் இதை விட 2 மடங்கு, கலியுகத்தோட 2 மடங்கு அதிகம். அதாவது 8,64,000 ஆண்டுகள் திரேதா யுகம். அப்புறம் துவாபர யுகம் அப்படின்னா கலியுகத்தை விட 3 மடங்கு அதிகமானது. 12,96,000 வருடங்கள். அப்புறம் திரேதா யுகம். திரேதா யுகம் முன்னாடி சத்தியுகம் இருக்கு. சத்தியுகம் 4,32,000 ஆண்டுகள் இன்ட்டு 4, அதாவது 17,28,000 ஆண்டுகள். இந்த 4ஐயும் கூட்டினோம் அப்படின்னா ஒரு கூட்டுத்தொகை வரும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த 4ஐயும் கூட்டி மறுபடியும் அதை 1000ஆல் பெருக்கினால் வர்றதுதான் ஒரு கல்பம். இந்த ஒரு கல்பம் அப்படிங்கிறது பிரம்மாவோட ஒரு பகல். அதே போல ஒரு இரவு, ஒரு கல்பம் ஒரு இரவு, பிரம்மாவுக்கு ஒரு இரவு. 2ஐயும் சேர்த்துனா ஒரு நாள். இப்படி ஒரு நாள் ஆனது 7 நாட்களாக ஒரு வாரமாகவும், 4 வாரங்கள் சேர்ந்து ஒரு மாதமாகவும், 12 மாதங்கள் சேர்ந்து எல்லாம் ஒரு வருடமாகவும், அவருக்கு 100 வருடங்கள் இருக்கு. அவரது 100 ஆண்டுகள் இப்படிதான் மிக நீண்ட காலம். அதாவது 3,11,04,000. 3 கோடி தாங்க மாதாஜி. ஆமாங்க, 3,11,04,000 கோடி வருடங்கள் பிரம்மாவோட வாழ்நாள். அப்படின்னா நினைச்சு பாருங்க எவ்வளவு நீண்ட காலம் பிரம்மாவோடது. பிரம்மாவோட ஒரு பகல் முடிந்து இரவு முடியும் போது, ஒரு நாள் முடியும் போது ஒரு பிரளயம், அது பகுதி பிரளயம். அது இந்த மத்திய லோகத்திலிருந்து கீழே இருக்கிற லோகங்கள் எல்லாமே அழிஞ்சிரும். அது பகுதி பிரளயம். ஆனா பிரம்மாவோட 100 ஆண்டுகள் முடியறப்போ பிரம்மாவே அழிஞ்சு போயிடுவார். அவருக்கே ஆயுஸ் முடிஞ்சிருது. எல்லா லோகங்களும் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா லோகங்களும் அழிஞ்சு போயிரும். ஒரு பிரம்மாண்டமே அழிஞ்சு போயிரும். இந்த மாதிரி காலக்கணக்கு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 18வது ஸ்லோகம். அவ்யக்தாவ்யக்தய சர்வா பிரபவந்த்யஹர் ஆமே ராத்ர்யாக மே பிரலீயந்தே த்ரைவாவ்யக்த சமக்ஞகே. பிரம்மாவின் பகல் தோன்றும்போது எல்லா ஜீவாத்மாக்களும் அவ்யக்த நிலையிலிருந்து தோன்றுகின்றனர். பின்னர் இரவு வந்தவுடன் மீண்டும் அவர்கள் அவ்யக்தத்துடன் இணைந்து விடுகின்றனர். அவருக்கு மறுபடியும் பகல் தோன்றும் போது அந்த அழிந்த கீழே இருக்கிற பாதி பிரபஞ்சங்கள் பகுதி பிரளயம் ஏற்படுது இல்லைங்களா, அதுல இருக்கிற ஜீவாத்மாக்கள் அவ்யக்த நிலையில தோன்றாத நிலையில் உருவமே இல்லாம பகவானோட உடம்புல போய் ஐக்கியமாயிருவாங்க.
அப்புறம் இரவு வந்தவுடன் மீண்டும் அவர்கள் அவ்யக்தத்துடன் மறுபடியும் இணைஞ்சிடுறாங்க. அப்புறம் பகல் வரும்போது மறுபடியும் தோன்றுறாங்க. இப்படி பிரம்மாவோடைய ஒவ்வொரு நாள்லையும் ஜீவராசிகள் தோன்றி தோன்றி மறைகின்றது. 19வது ஸ்லோகம். பூதக்ராம ச ஏவாயம் பூத்வா பூத்வா பிரலீயதே ராத்ரியாக மே அவஷக பார்த்த பிரவத் யகர் ஆகமே. படிக்கிறேங்க மீண்டும் மாதாஜி. படிங்க. மீண்டும் மீண்டும் பிரம்மாவின் பகல் வரும்போது இந்த ஜீவாத்மாக்கள் தோன்றுகின்றனர். பிரம்மாவின் இரவு வரும்போது இவர்கள் அனாதாரமாக அழிக்கப்படுகின்றனர். பொருளுரை. இந்த ஜட உலகிலேயே வசிக்க விரும்பும் சிற்றறிவுடையோர் உயர் கிரகங்களுக்கு ஏற்றம் பெறலாம். ஆனால் மீண்டும் இந்த பூலோகத்திற்கு வந்தாக வேண்டும். பிரம்மாவின் பகல் நேரத்தில் அவர்கள் பௌதிக உலகின் உயர்ந்த தாழ்ந்த கிரகங்களில் தங்களது செயல்களை வெளிப்படுத்தலாம். ஆனால் பிரம்மாவின் இரவு வந்ததும் அவர்கள் அனைவரும் அழிக்கப்படுகின்றனர். பகலில் பௌதிக செயலுக்காக இவர்கள் பல்வேறு உடல்களை பெறுகின்றனர். இரவில் உடல்கள் ஏதுமின்றி விஷ்ணுவின் உடலில் இயக்கமற்று இருக்கின்றனர். பிறகு பிரம்மாவின் பகல் தொடங்கியதும் மீண்டும் தோன்றுகின்றனர். பூத்வா பூத்வா பிரலியதே. பகலில் தோன்றும் இவர்கள் மீண்டும் இரவில் அழிக்கப்படுகின்றனர். இறுதியில் பிரம்மாவின் வாழ்வு முடிவரும் போது இவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டு கோடிக்கணக்கான வருடங்கள் தோன்றாமல் இருக்கின்றனர். பிரம்மா மீண்டும் பிறக்கும் போது இவர்கள் மீண்டும் தோன்றுகின்றனர். இவ்விதமாக ஜட உலகின் மாய சக்தியால் இவர்கள் கவரப்பட்டுள்ளனர். ஆனால் கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளும் புத்திசாலி நபர்கள் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று உச்சரிப்பதன் மூலம் தங்களது மனித பிறவியை பகவான் பக்தி தொண்டில் முழுமையாக பயன்படுத்துகின்றனர். இவ்வாறாக இப்பிறவிலேயே கிருஷ்ணரது ஆன்மீக உலகிற்கு தங்களை மாற்றிக்கொள்பவர்கள் நித்தியமான ஆனந்த வாழ்வினையும் மறுபிறவி இல்லாத நிலையையும் அங்கு அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ பிரம்மாவோட ஆயுட்காலம் அதை பொறுத்து பூதுவா பூதுவா பிரலியதே, மீண்டும் மீண்டும் அழிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகின்றனர் ஜீவராசிகள். ஸோ பகல்ல பிரம்மாவோட பகல் நேரத்துல பிஸியா இருப்பாங்க. பிரம்மாவோட இரவு வந்தோம்னா மீண்டும் அந்த பகுதி பிரளயம், இன்னலிகேஷன். ஸோ அது எல்லா அந்த கீழ் இருக்கிற உலகங்கள், மத்தியில் இருக்கிற உலகங்கள் மத்தியிலிருந்து கீழே வரைக்கும் எல்லா உலகங்களும் அழிக்கப்படுது. அப்புறம் பகவானோட உடம்புல போய் அவ்வியக்த நிலையில அவங்க மறைஞ்சிடுறாங்க. மறுபடியும் பிரம்மாவோட பகல் தோன்றும் போது மறுபடியும் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். இப்படியாக மீண்டும் மீண்டும் அவங்க தோன்றி தோன்றி அழிகின்றனர். ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிச்சு ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என மந்திரத்தை உச்சரித்து கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளுபவர்கள் பகவானோட பக்தி தொண்டை முழுதாக பயன்படுத்தி இந்த பிறவிலே ஆன்மீக உலகத்துக்கு தங்களை மாத்திக்கிறாங்க. அவங்க இந்த சிக்கலுக்கெல்லாம் ஆளாகிறதே கிடையாது. 20வது ஸ்லோகம். பரஸ்தஸ்மாத்து பாவோன்யோ வியக்தோ வியக்தாத் சனாதனஹ யச சர்வேஷு பூதேஷு நஸ்யத்சு ந வினஷ்யதி. இருப்பினும் தோன்றி மறையும் இருப்பினும் தோன்றி மறையும் இந்த ஜடத்திற்கு அப்பால் நித்தியமானதும் திவ்யமானதுமான மற்றொரு தோன்றாத இயற்கை உள்ளது. அது பரமமானது என்றும் அழிவடையாதது. இவ்வுலகில் உள்ள அனைத்தும் அழிவடையும் போது அப்பகுதி அழிவது இல்லை. பொருளுரை. கிருஷ்ணரது உயர் ஆன்மீக சக்தி திவ்யமானதும் நித்தியமானதும் ஆகும். பிரம்மாவின் பகலிலும் இரவிலும் தோன்றி அழியும் இந்த ஜட இயற்கையின் மாற்றங்களுக்கெல்லாம் அஃது அப்பாற்பட்டதாகும். கிருஷ்ணரது உயர் சக்தி ஜட இயற்கையின் தன்மைகளுக்கு முற்றிலும் எதிரானது. உயர்ந்த சக்தியும் தாழ்ந்த சக்தியும் 7ஆம் அத்தியாயத்தில் விளக்கப்பட்டன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இப்ப அழிய போறது அப்படிங்கிறது எல்லாமே பௌதிக உலகத்துல இருக்கிற பௌதிக உலகங்கள் தான் அழிய போகுது. பிரம்மாவோட ஒரு பகல் முடியும் போதும் சரி, பிரம்மாவோட ஆயுட்காலம் முடியும் போதும் சரி, பௌதிக உலகங்கள் தான் தோன்றி மறையக்கூடியது. ஆன்மீக உலகம் அழிவுக்கு அப்பாற்பட்டது, எப்பவுமே நிரந்தரமானது. ஆனா ஜட உலகம் அழிந்து அழிந்து மீண்டும் மீண்டும் புன பூதுவா பூதுவா பிரலியதே அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் தோன்றி மறையக்கூடியது. அடுத்த ஸ்லோகம் 21. அவ்யக்தோ யுக்தஸ் தம் ஆஹூ பரமாம் கதிம் யம் பிராப்ய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம.
எதனை தோற்றமற்றதாகவும் அழிவற்றதாகவும் வேதாந்திகள் கூறுகின்றாரோ, எது பரமகதியாக அறியப்படுகின்றதோ, எந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்பி வருவதில்லையோ, அதுவே எனது உன்னத இருப்பிடமாகும். பொருளுரை. முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் எல்லா விருப்பங்களையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக சிந்தாமணி தாமா பிரம்ம சங்கீதையில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. கோலோக விருந்தாவனம் என்று அறியப்படும் கிருஷ்ணரின் இந்த பரம இருப்பிடம் சிந்தாமணி கற்களால் செய்யப்பட்ட மாளிகைகளை உடையது. விரும்பும் உணவினை வழங்கும் கற்பக மரங்களும் அளவின்றி பால் சுரக்கும் சுரபி பசுக்களும் அங்கு உள்ளன. அந்த உன்னத இருப்பிடத்தில் பல்லாயிரக்கணக்கான லட்சுமிகளினால் பகவான் சேவை செய்யப்படுகிறார். கோவிந்தர் என்று அழைக்கப்படும் ஆதிபுருஷரான அவரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாவார். பகவான் புல்லாங்குழலை ஊதும் பழக்கமுடையவர். வேணும் வானந்தம். அவரது திவ்யமான ரூபம் அனைத்தும் உலகையும் கவரக்கூடியதாகும். அவரது கண்கள் தாமரை இதழ்களைப் போன்றவை. அவரது மேனி நிறம் மேகத்தின் நிறத்தை போன்றது. அவரது உடல் அழகு கோடிக்கணக்கான மன்மதர்களை மிஞ்சுவதாக அமைகிறது. அவர் மஞ்சள் நிற உடையுடுத்தி கழுத்தில் மாலை அணிந்து தலையில் மயில் தொகையை அணிந்துள்ளார். ஆன்மீக உலகின் தலைசிறந்த உலகமும் தனது சொந்த இருப்பிடமுமான கோலோக விருந்தாவனத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பினை மட்டுமே பகவான் கீதையில் கொடுத்துள்ளார். விரிவான விளக்கங்கள் பிரம்ம சங்கீதையில் கொடுக்கப்பட்டுள்ளன. வேத இலக்கியங்கள் கட உபனிஷத் 1.3.11 முழுமுதற் கடவுளின் இருப்பிடத்தை விட உயர்ந்தது வேறு எதுவும் இல்லை என்றும் அதுவே பரமகதி என்றும் கூறுகின்றன. புருஷா நா பரம் கிச்சிச்சா காஷ்டம பரமகதி. அதனை அடைந்தவன் ஒருபோதும் ஜட உலகிற்கு திரும்புவது இல்லை. கிருஷ்ணரும் அவரது உன்னத இருப்பிடமும் வேறுபட்டவை அல்ல, ஏனெனில் அவை ஒரே குணத்தை உடையவை. ஆன்மீக வானிலுள்ள இந்த உன்னதமான கோலோக விருந்தாவனத்தின் மாதிரி ஒன்று பூவுலகில் டெல்லிக்கும் 90 மைல் தென்கிழக்கே அமைந்துள்ளது. கிருஷ்ணர் இவ்வுலகில் அவதரித்த போது இந்தியாவில் உள்ள மதுரா மாவட்டத்தின் 84 சதுர மைல் நிலப்பரப்பினை கொண்ட விருந்தாவனம் இந்த இடத்தில்தான் தனது லீலைகளை செய்தார். ஹரே கிருஷ்ண மனோஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஆன்மீக உலகம் அப்படின்னா அது வந்து அழிவற்றது. எது பரமகதியாக அறியப்படுகிறதோ அந்த இடத்தை அடைந்தவன் மீண்டும் திரும்புவது இல்லை. ந தத் பாஷது ஸ்ரீயோன சசாங்கோனா பாவக யகத்வா நான் நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அது மட்டும் இல்ல, அந்த இடம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பகவான் கொஞ்சமாதான் இதுல பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. ஆனா பிரம்ம சம்ஹிதில பிரம்மா சொல்லியிருக்கார். சிந்தாமணி பிரகரசத்ம சுகல்ப விரக்ஷௌ லக்ஷா விரதே சுரவிர விபாலயந்தம் லக்ஷ்மி சகசிர சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி வேணும் குணந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் பர்ஹாவதமசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப்ப கோடி கமணீய விசேஷ சோபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்லி அந்த சிந்தாமணி கற்களால பகவானுடைய லோகமெல்லாம் பாவப்பட்டிருக்கும். அங்க வந்து கற்பக மரங்கள் நிறைஞ்சிருக்கும். பால் சுரக்கும் அந்த சுரபி பசுக்கள் எங்கும் நிறைந்திருக்கும். அது வந்து பால் சுரந்துட்டே இருக்கும். இங்கெல்லாம் வந்து பால் கறந்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் இல்ல 5 லிட்டர் நாட்டு பசுவா இருந்தா, அதுவே இந்த பசுவா இருந்தா ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கறக்கலாம். ஆனா கோலோக பிருந்தாவனத்துல நீங்க போனீங்கன்னா அந்த சுரவி பசுக்கள் 24 மணி நேரம் பால் சுரந்துட்டே இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து ஒரு பாற்கடலாகவே உருவாகி இருக்கும். சோ அந்த பல்லாயிரக்கணக்கான லக்ஷ்மிகள் அங்க வந்து பகவானுக்கு சேவை செய்யறாங்க. லக்ஷ்மி சகசிரசத சம்பிரம சேவியமானாம். அவங்க எல்லாம் வந்து பகவானுக்கு கால் அவுத்துறது இந்த மாதிரி சேவைகள்ல அவங்க போட்டி போட்டு சேவையில அந்த கோவிந்தன் எனப்படும் ஆதி புருஷர் தான் எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர். அவர் வந்து வேணும் குணந்தம் அரவிந்த தலாயதாட்சம். அந்த வேணு வம்சி அப்படின்னு 3 புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. வம்சி, வேணு, அப்புறம் முரளி, 3 புல்லாங்குழல்கள். ஒண்ணு வந்து தனியா இருக்கும்போது எடுத்து இசைப்பார், இன்னொன்னு பசுக்களோட இருக்கும்போது, இன்னொன்னு வந்து தோழியர்கள் கூட இருக்கும்போது, ஸ்ரீமதி ராதாராணி அப்புறம் தோழியர்கள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இருக்கும்போது ஒரு புல்லாங்குழல். இப்படி 3 விதமான புல்லாங்குழல் வச்சிருப்பாரு. அவர் கண்கள் வந்து தாமரை இதழ் போல நீண்டு விரிந்து அகலமா இருக்கும். அவரது மேனி நிறம் அப்படின்னா மேகவர்ணம், அந்த மலை மேகங்கள் போல கருநீல வண்ணத்துல இருக்கும்.
அவரது உடல் அழகு வந்து கோடிக்கணக்கான மன்மதர்களை மிஞ்சுவதா இருக்கும். மஞ்சள் நிறம் எப்போ மஞ்சள் நிற பட்டாடை உடுத்தி இருப்பார். மயில் தோகை வந்து அவரது அழகிய கரும் கூந்தல், சுருள் சுருளான கூந்தல்ல மேல வச்சிருப்பார். சோ இப்படி பகவானுடைய அழகு என்றும் போற்றத்தக்கது. பகவானுக்கு வந்து வனமாலி கதி சாங்கி சங்கி சக்ரி சடந்திகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ ரட்சதோ அப்படின்னு சொல்லி எப்பவுமே கையில சங்கு சக்கரம் வனமாலை எப்பவும் அணிஞ்சிருப்பார். அப்ப அந்த காட்டு மலர்கள் அதுல இருந்து இனிமையான நறுமணம் எங்கும் சூழ்ந்திருக்கும். இப்போ பகவான் வந்து அந்த ஸ்ரீபக்ஷகுரி அப்படிங்கிற நெஞ்சில வந்து மகாலட்சுமி அவங்களோட சின்னம் அங்க இருக்கும். வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பார். வாடாத வைஜெயந்தி மாலை. இப்படி சில குறிப்பிட்ட அம்சம் பகவானுக்கு எப்பவுமே இருக்கும். மத்தவங்களுக்கும் அந்த அடையாளம் இருந்தாலும் இது அவர்கிட்ட இருந்து வேறுபடுத்தி காட்டும். சோ பரமகதி அப்படின்னா அவரோட இருப்பிடம் ஒண்ணுதான் நம்மளுக்கு பரமகதி, வேற எதுவுமே கிடையாது. சோ அங்க போனவங்க யாருமே இங்க கீழே திரும்பி வர்றது கிடையாது. சோ பகவான் கிருஷ்ணரும் அவரது உன்னத இருப்பிடமும் வேறுபட்டது கிடையாது. எப்படி பகவான் கிருஷ்ணா அப்படின்னா கிருஷ்ணரும் கிருஷ்ணரோட ரூபமும் வேறு கிடையாது. அது போல அவரோட தாமமும் வேறு கிடையாது. அங்க இருக்கிற எல்லாமே ஆன்மீகமானது. அங்க இருக்கிற எதுக்குமே வித்தியாசம்னு சொல்லவே முடியாது. ஏனெனில் அவை ஒரே குணத்தை உடையவை. ஆன்மீக வானில் உள்ள இந்த உன்னதமான கோலோக விருந்தாவனத்தில் மாதிரி ஒன்று இங்க டெல்லியில நாம 90 மைல் தென்கிழக்கே பாத்தீங்கன்னா மதுரா மாவட்டத்துல பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்தை நாம பார்க்கலாம். அந்த பிருந்தாவனம் ஆன்மீக உலகிலிருந்து இருந்து வேறுபட்டது கிடையாது. எப்போ பகவான் வந்து இங்க லீலை நடத்த வந்தாரோ அப்போ யமுனா பிருந்தாவனம் இந்த தாமம் எல்லாத்தையும் கீழே கொண்டு வந்துட்டார். அதே போல கோவர்த்தன மலை அதையும் கொண்டு வந்துட்டார். ஸ்லோகம் 22. புருஷச பர பார்த்த பக்தியா லவ்யஸ் துவனன்யயா யஸ்யாந்தஸ்தானி பூதானி ஏன சர்வம் இதம் ததம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படி. எல்லாரிலும் சிறந்தவரான பரமபுருஷ பகவானை களங்கமற்ற பக்தியினால் அடைய முடியும். அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போதிலும் எங்கும் நிறைந்தவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரினுள் அமைந்துள்ளது. எந்த பொருளுரை எந்த உன்னத இலக்கை அடைந்த பின் திரும்பி வர வேண்டியதில்லையோ அது பரமபுருஷரான கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடம் என்பது இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பிரம்ம சங்கீதை இந்த உன்னத இருப்பிடத்தை ஆனந்த சின்மய ரச பூரண ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த இடம் என்று வர்ணிக்கின்றது. அங்குள்ள பலதரப்பட்ட குணங்கள், ரூபங்கள் முதலியவை அனைத்தும் ஆன்மீக ஆனந்தத்தின் தன்மையை உடையவை. ஜனம் என்று அங்கு எதுவும் கிடையாது. அத்தகு பல்வேறு தோற்றங்கள் யாவும் பரமபுருஷருடைய ஆன்மீக விரிவே. ஏனெனில் 7ஆம் அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டுள்ளபடி ஆன்மீக உலகில் உள்ள அனைத்தும் ஆன்மீக சக்தியால் ஆனவை. எப்போதும் தனது உன்னத இருப்பிடத்தில் வீற்றுள்ள பகவான் தனது ஜட சக்தியின் மூலம் ஜட உலகின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். இவ்வாறு அவர் தனது ஆன்மீக மற்றும் பௌதிக சக்திகளின் மூலம் ஆன்மீக உலகிலும் பௌதிக உலகிலும் பரவியுள்ளதால் எங்கும் பரவியுள்ளவராக அறியப்படுகிறார். யஸ்யாந்த ஸ்தானி என்றால் அனைத்தும் அவரினுள், அதாவது அவரது ஆன்மீகம் அல்லது பௌதிக சக்தியினுள் அடக்கம் என்று பொருள். கிருஷ்ணருடைய உன்னத இருப்பிடத்தையோ எண்ணற்ற வைகுண்ட உலகையோ அடைவதென்பது பக்தி தொண்டினால் மட்டுமே சாத்தியம் என்பது இங்கே பக்தியா என்னும் சொல்லின் மூலம் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த உன்னத இருப்பிடத்தை அடைய வேறு எந்த வழிமுறையும் உதவாது. வேதங்களும் கோபால தாபானி உபனிஷத் 1.26 உன்னத இருப்பிடத்தை பற்றியும் பரமபுருஷ பகவானை பற்றியும் விளக்குகின்றன. ஏகோ வஷி சர்வக கிருஷ்ணா. அவ்வுலகில் ஒரே ஒரு பரமபுருஷ பகவான் உள்ளார். அவரது பெயர் கிருஷ்ணர். கர்ணையின் பொக்கிஷமான அவர் அங்கே வீற்றுள்ள போதிலும் கோடிக்கணக்கான சுயரூபங்களாகவும் விரிவடைந்துள்ளார். பலதரப்பட்ட கனிகள், பூக்கள் மற்றும் இலைகளை வழங்கும் மரத்திற்கு வேதங்கள் பகவானை ஒப்பிடுகின்றன. 4 கைகளுடன் வைகுண்ட கிரகங்களில் வீற்றிருக்கும் அவரது சுய விரிவுகள் புருஷோத்தமர், திரிவிக்ரமர்,
கேசவர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேஷர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், ஸ்ரீதரர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்த்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் என்று பல்வேறு நாமங்களால் அறியப்படுகின்றனர். பகவான் தனது உன்னத இருப்பிடமான கோலோக விருந்தாவனத்தில் எப்போதும் வீற்றுள்ள போதிலும் அவர் எங்கும் பரவியுள்ளதால் அனைத்தும் முறையாக செயல்படுகிறது என்பது பிரம்ம சம்ஹிதையில் 5.37 உறுதி செய்கின்றது. கோலோக ஏவ நிவசத் யகி லாத்மா பூதா. வேதங்களில் ஸ்வேதஸ்வதா உபனிஷத் 6.8 கூறப்பட்டுள்ளது போல பராசிய சக்திர் விவத்தை வவுஸ்துரியதே ஸ்வாபி விகி ஞான பலக்கிரியா சா. முழுமுதற் கடவுள் மிக தொலைவில் இருந்தாலும் பிரபஞ்ச தோற்றத்தில் உள்ள அனைத்தையும் பிழையின்றி நடத்தி செல்லும் அளவிற்கு, அதாவது சக்திகள் பலம் வாய்ந்தவையாக உள்ளன. ஹரே கிருஷ்ண மாதவ். கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானை வந்து களங்கமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே அடைய முடியும். வேற எதனால அவரை அணுக முடியவே முடியாது. நீங்க என்னதான் கோடி கொடுத்தாலும் ராக்கெட் எல்லாம் செஞ்சாலும் பகவானோட லோகத்துக்கு போலான்னு என்ன முயற்சி பண்ணினாலும் முடியவே முடியாது. அவர் தனது இருப்பிடத்தில் வசிக்கும் போது எங்கும் நிறைந்துள்ளவராக உள்ளார். மேலும் அனைத்தும் அவரில் அமைந்துள்ளது. பகவானுக்குள்ள எல்லாமே அடங்கி இருக்கு. சோ எந்த உன்னத இலக்கை அடைந்த பின்னாடி நாம இங்க திரும்பி வர வேண்டியது இல்லையோ, அந்த பரமபுருஷ கிருஷ்ணரின் உன்னத இருப்பிடத்தை இங்க சொல்லியிருக்காங்க பிரம்ம சம்ஹிதில. ஆனந்த சின்மய ரச அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அங்காணி யஸ்ய சகலேந்திர விருத்தி மந்தி பசியந்தி பாந்தி கலயந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சஜுவல விக்கிரகஸ்ய கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அங்குள்ள பலதரப்பட்ட குணங்கள் ரூபங்கள் அனைத்தும் ஆன்மீக ஆனந்தத்தின் தன்மை உடையவை. ஜடங்கிறதே அங்க கிடையவே கிடையாது. கல்லு, மண்ணு, வேற செடி கொடி, எந்த பொருளாகட்டும், சங்கு சக்கரம், உடைகள் எல்லாமே அங்க வந்து ஆன்மீக ஜடமே கிடையாது. அங்க இங்கதான் ஜடம் அப்படின்னா அந்த பொருளுக்கு வந்து அடிச்சாலும் தெரியாது, கீழே கொட்டினாலும் தெரியாது. நம்ம ஜடமா என்ன ஜடமாட்ட நிக்கிற அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது. ஆன்மீக சக்தியால் நிரப்பப்பட்டுள்ளது. ஆன்மீக உலகத்துல எல்லாமே ஆன்மீகமானது. தன்னுடைய உன்னத இருப்பிடத்தில் வீற்றுள்ள பகவான் தனது ஜலசக்தியின் மூலம் ஜட உலகின் எல்லா இடங்களிலும் பரவியுள்ளார். ஆன்மீக மற்றும் பௌதிக சக்தி மூலம் ஆன்மீக உலகிலும் பௌதிக உலகிலும் பரவியுள்ளார். சோ அவர் எல்லா பக்கம் சர்வகதா, அதாவது யஸ்யார்த்த ஸ்தானி, அனைத்தும் அவருள், அதாவது அவரது ஆன்மீக மற்றும் பௌதிக சக்திக்குள் அடக்கம். சோ பக்தி தொண்டினால் மட்டுமே அந்த பகவானோட லோகத்தை பக்தியா நாம் அப்படின்னு. சோ அந்த உன்னத இருப்பிடத்தை அடைய வேற எந்த வழியும் கிடையாது. கோபால உபநிஷத் சொல்லுது, உன்னத இருப்பிடத்தை பற்றியும் பரமபுருஷ பகவானை பற்றியும் கோபால உபநிஷத் சொல்லுது. கிருஷ்ணா அப்படின்னா அவ்வுலகில் ஒரே ஒரு பரமபுருஷர் உள்ளார். அவரது பெயர் கிருஷ்ணர். கருணையின் பொக்கிஷமாக அவர் அங்கே வீற்றுள்ளார். கோடிக்கணக்கான சுய ரூபங்களாக பலதரப்பட்ட கனிகள், பூக்கள், இலைகள், வேதங்கள் எல்லாம் பகவானை வந்து ஒப்பிடுகின்றன. 4 கைகளுடன் வைகுண்ட கிரகங்களில் வீற்றிருக்கும் அவரது சுய விரிவுகள் புருஷோத்தமர், திரிவிக்ரமர், மாதவர், அனிருத்தர், ரிஷிகேஷர், சங்கர்ஷனர், பிரத்யும்னர், ஸ்ரீதரர், வாசுதேவர், தாமோதரர், ஜனார்தனர், நாராயணர், வாமனர், பத்மநாபர் அப்படின்னு பல பல பெயர்களால் அவர் அறியப்படுகிறார். அவர் கோலோக விருந்தாவனத்துல இருந்தா கூட அவர் எங்கும் பரவியுள்ளதால் முறையாக எல்லாம் செயல்படுகிறது அப்படின்னு பிரம்ம சம்ஹிதை கோலோகையே நிவசதி அகிலாத்ம பூதோ அப்படின்னு சொல்லி பிரம்ம சம்ஹிதையில சொல்லப்படுது. ஆனந்த சின்மய ரச பிரதிபாவிதாபிஸ் தாபிர்ய ஏவ நிஜ ரூபதயா கலாபி கோலோக ஏவ நிவசதி அகிலாத்ம பூதோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. அது மட்டும் இல்ல, பராசர் சக்தி விவிதைவ சூயதே. பகவானுக்கு ஒண்ணு இல்ல, பராசர் சக்தி, நிறைய சக்திகள் இருக்கு. சோ
தோற்றத்தில் உள்ள அனைத்தையும் பிழையின்றி நடத்தி செல்லும் அளவுக்கு அவரது சக்திகள் பலம் வாய்ந்தவையாக இருக்கின்றது. சோ அவரது சக்திகள் எல்லையற்றது, அனந்த. இவ்வளவுதான் அப்படின்னு நாமெல்லாம் கணக்கிட முடியாது. இப்போ 8வது அத்தியாயத்துல 23வது ஸ்லோகத்திலிருந்து 28வது ஸ்லோகம் வரைக்கும் பரத்தை அடைதல், அதாவது பகவானது உலகத்தை எவ்வாறு அடைவது, பகவானது உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். 23ல இருந்து 28 வரைக்கும். 23வது ஸ்லோகம். யத்ர காலே த்வனாங் விருத்திம் ஆவருத்திம் சைவ யோகினஹ பிரயாதாயாந்தி தம் காலம் வஷ்யாமி பரதர்ஷபஹ. ஹரே படிக்கிட்டாங்க. கிருஷ்ணா. யாராச்சும் படிக்கிறாங்க மாதாஜி? படிங்க படிங்க படிங்க. பரதர்களில் சிறந்தவனே, எந்த நேரங்களில் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வராது போகிறான் என்பதை பற்றி நான் இப்போது உனக்கு விளக்குகிறேன். பொருளுரை. பரமபுருஷரிடம் பூர்ணமாக சரணடைந்துள்ள களங்கமற்ற பக்தர்கள் எப்போதும் எந்த முறையில் தங்களது உடலை நீப்பது என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படுவது இல்லை. அனைத்தையும் கிருஷ்ணரின் கையில் ஒப்படைத்து விடுவதால் அவர்கள் மிக எளிதாக ஆனந்தமாக இறைவனிடம் திரும்பி விடுகின்றனர். ஆனால் களங்கமற்ற பக்தியை மேற்கொள்ளாமல் கர்மயோகம், ஞான யோகம், கடயோகம் முதலிய ஆன்மீக தன்னுறவு முறைகளை நம்பியவர்கள் பிறப்பு இறப்பின் உலகிற்கு திரும்பி வருவோமோ இல்லையோ என்பதை உறுதி செய்ய ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடலை விடுவது அவசியமாகும். யோகி பக்குவமானவனாக இருந்தால் இவ்வுலகை நீப்பதற்கான இடத்தையும் சூழ்நிலையும் அவனே தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும். ஆனால் அவன் நிபுணனாக இல்லாவிடில் அவனது வெற்றி அவன் உடலை விடும் நேரம் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. உடலை நீத்து மீண்டும் திரும்பி வராமல் இருப்பதற்கான பொருத்தமான நேரம் பின்வரும் ஸ்லோகங்களில் பகவானால் விளக்கப்படுகிறது. ஆச்சாரியர் பலதேவ வித்யபூஷணரின் கருத்துப்படி இங்கு உபயோகிக்கப்பட்டுள்ள காலம் என்னும் சமஸ்கிருத சொல் காலத்தின் அதிபதியான காலதேவனை குறிக்கின்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. சோ எந்த நேரத்தில் உலகை விட்டு செல்லும் யோகி மீண்டும் வருகிறான் அல்லது வரப்போகிறான் என்பதை பற்றி சொல்ல போறார் இப்போ. சோ எந்த நேரத்தில் மீண்டும் வருவது? சோ எந்த நேரத்துல போனா திரும்பி வர மாட்டாங்க. இறப்புலயே நம்மளுக்கு நேரங்காலம் எல்லாம் இருக்கு. சோ பரமபுருஷரிடம் பூர்ணமாக சரணடைந்துள்ள களங்கமற்ற பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள பக்தர்களுக்கு உடலை எப்படி நீப்பது அப்படிங்கிற கவலை எல்லாம் கிடையவே கிடையாது. அனைத்தையும் கிருஷ்ணரோட கையில ஒப்படைச்சிடுறாங்க. ஆனந்தமா பகவானோட நாட்டுக்கு அவங்க போயிடுறாங்க. ஆனா களங்கமற்ற பக்தியை மேற்கொள்ளாதவர்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த கர்ம யோகம், ஞான யோகம், ஹட யோகம் இந்த மாதிரி முறைகளை மேற்கொள்பவர்கள் பிறப்பு இறப்பின் உலகிற்கு திரும்பி வருவோமா இல்லையா என்பதை உறுதி செய்ய அவங்க குறிப்பிட்ட நேரத்துல உடலை விடுறது ரொம்ப அவசியம். சோ நேரம் பார்க்கணும். அவங்க எல்லாம் பக்தர்களுக்கு எந்த நேரமாக இருந்தாலும் எல்லாமே நல்ல நேரம் தான். அவங்க எப்ப வேணா வைகுண்டத்துக்கு போயிருவாங்க. ஆனா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறவங்க கர்ம யோகம், ஞான யோகம், ஹட யோகம் அதெல்லாம் செஞ்சு பகவானோட லோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நல்ல நேரம் வாய்க்கணும். அதிர்ஷ்டம் தான் அது. இப்ப யோகி பக்குவமானவனாக இருந்தால் இவ்வுலகை நீப்பதற்கு இடத்தையும் சூழலையும் அவனே தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அவனே தேர்ந்தெடுத்துக்கிறன்னா அவன் பக்குவமா இருக்கணும். பக்குவமானவனாக இருந்தால் மட்டுமே அவனால் தேர்ந்தெடுக்க முடியும். ஆனால் அவன் நிபுணனாக இல்லாவிட்டால் அவனது வெற்றி அவனது உடலை விடும் நேரம் அதிர்ஷ்டத்தை அடிப்படையாக கொண்டது. நல்லா கவனிக்கணும். சோ பக்தர்களுக்கு கவலையே கிடையாது. ஆனா பக்தர்கள் எல்லாமே இந்த ஹடயோகம், கர்மயோகம், ஞான யோகத்தை மேற்கொள்றவங்க கண்டிப்பா அவங்க நேரத்தை தேர்ந்தெடுக்கணும். அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. பக்குவமானவனாக இருந்தால் அவன் தேர்ந்தெடுத்துக்கலாம் நல்லா. ஆனா பக்குவப்படல அவனே அறகுறை அப்படின்னா, ஏன்னா அந்த யோகங்கள் எல்லாம் அப்படித்தான், அறகுறைதான், முழுமை கிடையாது. அப்ப அது அதிர்ஷ்டத்தை பொறுத்தது, பெரும்பாலும் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது. சோ இங்க பின்னாடி அதை பார்க்கலாம் எப்படின்னு. 20 ஸ்லோகம். அக்னிர்ஜோதிர் அஹ சுக்ல சன்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சதி
பிரம்ம பிரம்ம விதோ ஜனாக. ஹரே பரபிரம்மனை கிருஷ்ணா. அறிந்தவர்கள் ம். பரபிரம்மனை அறிந்தவர்கள் அக்னி தேவனின் ஆதிக்கத்தில் ஒளியில் பகலின் நல்ல நேரத்தில் வளர்பிறை உள்ள 2 வாரங்களில் சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களில் இவ்வுலகை விட்டு சென்று அந்த பரமனை அடைகின்றனர். பொருளுரை: நெருப்பு, ஒளி, பகல், வளர்பிறை முதலியவற்றை குறிப்பிடும் போது ஆத்மாவின் பயணத்தினை ஏற்பாடு செய்யும் தேவர்கள் இதற்கு பின்னால் உள்ளனர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மரணத்தின் போது மனம் ஒருவனை புதிய வாழ்வின் பாதையில் கொண்டு செல்கின்றது. மேலே கூறப்பட்ட காலங்களில் திட்டப்படியோ தற்செயலாகவோ ஒருவன் உடலை நீத்தால் அவன் அருப பிரம்ம ஜோதியை அடைவது சாத்தியம். உடலை நீக்குவதற்கான நேரத்தையும் இடத்தையும் யோக பயிற்சியில் முன்னேறிய யோகிகளால் ஏற்பாடு செய்ய முடியும். மற்றவர்களால் இவற்றை கட்டுப்படுத்த முடியாது. அவர்கள் மங்களகரமான நேரத்தில் தற்செயலாக உடலை நீக்க நேர்ந்தால் பிறப்பு இறப்பின் சுழற்சிக்கு திரும்ப மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு நேராவிடில் மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் உண்டு. ஆனால் கிருஷ்ண உணர்வுள்ள தூய பக்தனுக்கு திரும்பி வருவதற்கான பயம் இல்லை. சுப வேலையோ அல்ல அசுப வேலையோ தற்செயலாகவோ ஏற்பாட்டின் அடிப்படையிலோ எப்போது வேண்டுமானாலும் அவன் தன் உடலை விடலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அக்னி தேவனோட ஆதிக்கத்துல அக்னி தேவன் வந்து 6 மாசம் உத்தராயணம், 6 மாசம் தக்ஷணாயன காலம் அப்படின்னு சொல்லி சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் காலம் 6 மாதம் உத்தராயண காலம். அந்த நேரத்துல பகலின் நல்ல நேரத்துல வளர்ப்பிறையில அந்த 2 வாரம் வளர்ப்பிறை 2 வாரங்கள் இருக்கும். அந்த நேரத்துல சூரியன் வடக்கு நோக்கி செல்லும் 6 மாதங்கள்ல இவ்வுலகை விட்டு சென்று பரமனை அடைகிறார். இது இல்லாம அக்னி தேவனோட ஆதிக்கம் இல்லாத இரவு நேரத்துல வளர்ப்பிலை இல்லாம தேய்பிறையில தட்சிணாயனம் இல்லாம உத்தராயணம் இல்லாம தட்சிணாயனத்துல இந்த உலகை விடுறான் அப்படின்னா கண்டிப்பா அவனால ஆன்மீக உலகம் போக முடியாது. அப்ப நெருப்பு, பகல் மற்றும் வளர்ப்பிறை இதெல்லாமே ஆத்மாவின் பயணத்தை ஏற்பாடு செய்யும் தேவர்கள் இதற்கு பின்னால் இருக்கிறாங்க. இப்ப மரணத்தின் போது மனம் ஒருவனை வந்து புதிய வாழ்வின் பாதைக்கு கொண்டு செல்லுகிறது. மேலே சொல்லப்பட்டபடி திட்டமிட்டபடி தற்செயலாகவோ ஒருவன் உடலை நீர்த்தால் அவன் அருவஜோதியை அடைவது சாத்தியம். அப்ப உடலை நீக்குவதற்கு நேரத்தையும் இடத்தையும் யோகியால முன்னேற்பாடு செய்யணும். மற்றவர்கள் இவற்றை கட்டுப்படுத்தவே முடியாது. அவர்கள் மங்களகரமான நேரத்தில் தற்செயலாக உடலை நீக்க நேர்ந்தால் தற்செயலாக அதிர்ஷ்டம், அப்ப பிறப்பு இறப்பின் சுழற்சிக்குள் திரும்ப மாட்டார்கள். ஆனால் அவ்வாறு நேராவிடில் மீண்டும் பிறப்பதற்கான எல்லா வாய்ப்பும் அவங்களுக்கு மறுபடியும் இருக்குது. அவங்க பிறப்பு இறப்பை கடக்க முடியாது. ஆனா கிருஷ்ண உணர்வுல இருக்கிற தூய பக்தன் திரும்பி வருவதற்கான பயமே கிடையாது. சுப வேலையோ அசுப வேலையோ தற்செயலாகவோ அல்லது ஏற்பாட்டிலோ எப்போது வேண்டுமானாலும் அவன் தன் உடலை நீக்கலாம். அவனுக்கு எப்பவுமே கேரண்டி இருக்கு. ஆனா இந்த ஹடயோகம், அஷ்டாங்க யோகம், கர்ம யோகம், ஞான யோகம் இதெல்லாம் எடுத்துட்டவங்க கண்டிப்பா அதிர்ஷ்டத்தை பொறுத்துதான் அவங்க வந்து உத்தராயண காலத்துல பகல்ல சூரியன் ஆதிக்கம் இருக்கிற நேரத்துல அவங்க போக முடியும். அப்படி போனா மட்டும்தான் பகவானோட லோகத்துக்கு போக முடியும். இல்லைன்னா அவ்வளவுதான் அம்போ. அடுத்தது துமோ ராத்திரிஸ்ததா கிருஷ்ண ஷண்மாசத தட்சிணாயனம் தந்திரசான் பிரமசம் ஜோதிர் யோகி பிராப்பிய நிவர்த்ததே. புகையிலும் ஹரே கிருஷ்ணா. புகையிலும் ஹரே கிருஷ்ணன். புகையிலும் இரவிலும் தேய்விரையிலும் சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் 6 மாதங்களிலும் இவ்வுலகை விட்டு செல்லும் யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர். பொருளுரை: ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது ஸ்கந்தத்தில் பலநோக்கு செயல்களிலும் யாகங்களிலும் நிபுணராக விளங்கும் பூலோகவாசிகள் மரணத்தின் போது சந்திரலோகத்தை அடைகின்றனர் என்று கபில முனி கூறுகிறார். இவ்வாறு உயர்வு பெறும் ஆத்மாக்கள் தேவர்களின் கணக்குப்படி 10,000 வருடங்கள் சந்திரனில் வாழ்ந்து சோம ரசத்தை அருந்தி வாழ்வை அனுபவிக்கின்றனர். காலப்போக்கில் இவர்கள் பூவிலைகளுக்கு திரும்புகின்றனர். நமது ஜடப்புலன்களால் காண முடியாவிட்டாலும் உயர் வகுப்பை சேர்ந்த ஆத்மாக்கள் சந்திரனில் உள்ளனர் என்பதை இதன் மூலம் அறிகிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி.
ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ புகையிலும் இரவிலும் தேய்பிறையிலும் புகையிலும் இரவிலும் அப்படின்னா புகை அப்படின்னா ஆஹ் ஹம், புகை மண்டலம் சூழ்ந்திருக்கும் இல்லைங்களா? எப்போ? அந்த மழை காலத்துல. இரவிலும் தேய்பிறையிலும், அப்போ தெற்கு சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் 6 மாதங்கள் இதெல்லாமே அபசகுணம். எப்போ? புகையா இருக்கிறப்போ, இரவு, தேய்பிறை, சூரியன் தெற்கு நோக்கி செல்லும் தக்ஷணாயன காலம், இதெல்லாமே. அப்போ போற யோகிகள் சந்திரலோகத்தை அடைந்து மீண்டும் திரும்பி வருகின்றனர். அவங்க போறது இங்க சந்திரலோகம் வரைக்கும் தான் போக முடியும். சோ பலநோக்கு செயல்களாலும் யாகங்களாலும் நிபுணராக விளங்கும் பூலோகவாசிகள் மரணத்தின் போது சந்திரலோகத்தை அடைகின்றனர். பலநோக்கு செயல்களிலும் யாகங்களிலும் நிபுணர்களாக விளங்கும் பூலோகவாசிகள் சந்திரலோகம் வரைக்கும் போறாங்க. இவ்வாறு உயர்வு பெறும் ஆத்மாக்கள் தேவர்கள் கணக்குப்படி 10,000 வருடங்கள் சந்திரனில் வாழ்ந்து சோமரசத்தை அருந்தி அங்க அனுபவிக்கிறாங்க. கடைசியில மறுபடி கீழே தான் வர்றாங்க. புண்ணியம் தீர்ந்த உடனே கீழே வர்றாங்க. நமது ஜடப்புலன்களால் காண முடியாவிட்டாலும் உயர் வகுப்பை சேர்ந்த ஆத்மாக்கள் சந்திரனில் உள்ளனர் அப்படிங்கிறத இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது 26ஆம் ஸ்லோகம். சுக்ல கிருஷ்ணே கதி ஹியதே ஜகத சாஸ்வதே மதே ஏகயா யாத் யனாவிருதிம் அனன்யயா வர்த்ததே புனக. வேத கருத்தின்படி இந்த உலகிலிருந்து செல்வதற்கு 2 வழிகள் உள்ளன. ஒன்று ஒளியில், மற்றது இருளில். ஒளியில் உடலை விடுபவன் திரும்பி வருவது இல்லை. ஆனால் இருளில் உடலை விடுபவனோ திரும்பி வருகிறான். பொருளுரை செல்வதை பற்றியும் திரும்பி வருவதை பற்றியுமான இதே விளக்கம் ஆச்சாரியார் பலதேவ வித்யபூஷணரால் சாந்தோக்கிய உபநிஷத்திலிருந்து 5.3.5 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டுள்ளவர்களும் தத்துவ அனுமானிகளும் நினைவிற்கு எட்டாத காலமாக வருவதும் போவதுமாக உள்ளனர். உண்மையில் அவர்கள் மோசம் அடைவதில்லை, ஏனெனில் அவர்கள் கிருஷ்ணரிடம் சரணடைவது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ண மாதாஜி. சோ இந்த உலகிலிருந்து போறதுக்கு வேத கருத்துப்படி 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு ஒளியில போறது, இன்னொன்னு இருள்ல போறது. ஒளியில வர்றவங்க, ஒளியில உடலை விடுறவங்க திரும்பி வர்றது கிடையாது. ஆனா இருளில் உடலை விடுபவன் திரும்பி வருகிறான். சோ பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருக்கிறவங்களும் தத்துவ கற்பனைவாதிகளும் நினைவு கெட்டாத காலமா இப்படித்தான் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. உண்மையில் அவங்க மோட்சம் அடையிறது கிடையாது. ஏன்னா அவங்க கிருஷ்ணரை சரணடையறது இல்லைங்கிறது உண்மையான ஒரு நிரந்தர காரணம். பகவான சரணடையில அப்படின்னா பகவானோட லோகத்துக்கு எப்படி போக முடியும்? ஏன்னா பகவான சரணடைகிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸ்லோகம் 27. நைதே ஹிருதி பார்த்த ஜனான் ஜானன் யோகி முக்கியதி கச்சன தஸ்மாத் சர்வேசு காலேசு யோக யுக்தோ பவார்ஜுன. யாராச்சும் படிக்கிறாங்களா மாதாஜி? நான் படிக்கட்டுங்க. படிங்க மாதாஜி. அர்ஜுனா, இவ்விரண்டு பாதைகளையும் அறிந்துள்ள பக்தர்கள் ஒருபோதும் குழப்பம் அடைவது இல்லை. எனவே எப்போதும் பக்தியில் நிலை பெறுவாயாக. பொருளுரை ஜட உடலை விடும்போது ஆத்மா மேற்கொள்ளக்கூடிய பல்வேறு பாதைகளினால் சஞ்சலமடைய கூடாது என்று கிருஷ்ணர் இங்கே அர்ஜுனனுக்கு அறிவுரை கூறுகிறார். பரமபுருஷரின் பக்தன் எவ்வாறு தனது உடலை விடுவது, ஏற்பாட்டின்படியா அல்லது தற்செயலாகவா என்பதை பற்றி கவலைப்படக்கூடாது. பக்தன் கிருஷ்ண உணர்வில் திடமாக நிலை பெற்று ஹரே கிருஷ்ணா உச்சாரணம் செய்ய வேண்டும். இந்த 2 பாதைகளையும் பற்றிய கவலை தொல்லை நிறைந்தது என்பதை அவன் அறிய வேண்டும். கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருப்பதற்கான சிறந்த வழி எப்போதும் அவரது தொண்டில் இணைந்திருப்பதுதான். இதன் மூலம் ஆன்மீக உலகிற்கான ஒருவனது பாதை பாதுகாப்பானதாக, நிச்சயமானதாக, நேரடியானதாக அமையும். யோக யுக்த என்னும் சொல் இந்த ஸ்லோகத்தில் மிக முக்கியமானதாகும். யோகத்தில் உறுதியாக இருப்பவன் தனது எல்லா செயல்களுக்கு மத்தியிலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளான். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி அறிவுறுத்துகிறார். அனாச விஷயான் யதார்த்தம் உபயுஞ்சதி.
ஜட செயல்களில் எவ்வித பற்றுதலும் இன்றி எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்காக செய்ய வேண்டும். யுக்த வைராக்கிய எனப்படும் இம்முறையின் மூலம் ஒருவன் பக்குவம் அடைகிறான். அவ்வாறு பக்குவம் அடையும் பக்தன் மேற்குறிப்பிட்ட விவரங்களால் சஞ்சலம் அடைவது இல்லை. ஏனெனில் ஆன்மீக உலகிற்கான தனது பாதை பக்தி தொண்டின் மூலம் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதை அவன் அறிவான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ 2 பாதைகளை அறிந்துள்ள பக்தர்கள் எப்போது குழப்பம் அடைகிறதே கிடையாது. சோ அர்ஜுனன்கிட்ட சொல்றாரு பகவான், நீ வந்து எப்பவுமே பக்தியில நிலை பெற்று குழப்பமே இல்லாம என்னை வந்தடை அப்படிங்கிறார். சோ ஜட உடலை விடும்போது ஆத்மா மேற்கொள்ள வேண்டிய பாதையினால் சஞ்சலம் அடையக்கூடாது அப்படின்னு இங்க பகவான் சொல்றார். அர்ஜுனனுக்கு மறுபடியும் சொல்றார். ஏன்னா பரமபுருஷரோட பக்தர் எவ்வாறு உடலை விடுவது அப்படிங்கிறத பத்தி அவன் கவலைப்படுறதே கிடையாது. ஏற்பாடு செய்யலாமா அல்லது தற்செயலா போலாமா அப்படின்னு எல்லாம் அவன் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அவன் எப்பொழுதுமே பகவானுடைய சேவைகளை கொண்டே இருக்கிறான். அவனுக்கு உடலை விடுறத பத்தி எல்லாம் ஐடியா கிடையாது. அது தானா நடக்க போகுது எப்படி இருந்தாலும். அப்போ பக்தன் வந்து கண்டிப்பா பகவானோட லோகத்துக்கு போவான். இப்ப பக்தன் கிருஷ்ண உணர்வில் திடமாக நிலை பெற்று ஹரே கிருஷ்ண உச்சாடனம் செய்ய வேண்டும். இந்த 2 பாதைகளை பற்றிய கவலை தொல்லை நிறைந்தது அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதை வந்து அவன் அறிந்திருக்கிறான். இப்ப கிருஷ்ண உணர்வில் ஆழ்ந்திருப்பதற்கு என்ன சிறந்த வழி அப்படின்னா, அவர் தொண்டில் எப்போதும் இணைந்திருப்பது, அதை பற்றி சிரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம் எப்பொழுதும் கேட்டுக்கொண்டிருப்பது, அவரை பற்றி பேசுவது, அதை நினைவு கூறுவது. சோ இதன் மூலம் ஆன்மீக உலகுக்கான ஒருவரது பாதை பாதுகாப்பா இருக்கு. அதாவது கிருஷ்ண பக்தனுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆன்மீக உலகம் போறது அது நிச்சயமானதா இருக்கு. மத்தவங்களுக்கெல்லாம் நிச்சயம் கிடையாது. ஆனா கிருஷ்ண பக்தனுக்கு நிச்சயம், நேரடியானது. அதுதான் இந்த யோக யுக்த அப்படிங்கிற சொல் குறிப்பிடுது. யோகத்தில் உறுதியாக இருப்பவன் தனது எல்லா செயல்கள் மத்தியிலும் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டுள்ளான். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சொல்றார், அனாதக்ஷேவசியான் யதார்த்தம் உபயுஞ்சதே. அதாவது ஜடச்செயலில் எவ்வித பற்றுதலும் இன்றி எல்லா செயல்களையும் கிருஷ்ணருக்காக செய்வதுதான் யுக்த வைராக்கியம். சோ யுக்த வைராக்கியம் எல்லாத்தையும் வந்து கிருஷ்ண பக்தியில அவன் யூஸ் பண்றான். சோ இம்முறையின் மூலம் ஒருவன் பக்குவம் அடைகிறான். அவ்வாறு பக்குவம் அடையும் பக்தன் மேலே குறிப்பிட்ட விவரங்களில் சஞ்சலம் அடைவது கிடையாது. உத்தராயணமா, தட்சிணாயனமா, இருட்டா, வெளிச்சமா, இல்ல 6 மாத காலம் தேய்பிரையா, வளர்ப்பிறையா, 2 மாத அதாவது 15 நாட்கள் வளர்ப்பிறையா, தேய்பிறையா, உத்தராயணமா, தட்சாயனமா, இரவா பகலா, இப்படி எதுவுமே அவனுக்கு குழப்பம் கிடையாது. அதனால சஞ்சலம் அடையாம இருக்கிறான். ஆன்மீக உலகுக்கான தனது பாதை பக்தி தொண்டின் மூலம் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதை அவன் அறிவான். சோ அவனுக்கு வந்து எந்த ஒரு சஞ்சலம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து குரங்கு குட்டி எப்படி ஆஹ் குரங்கோட குட்டி பார்த்திருப்பீங்க. அது வந்து தன்னுடைய சொந்த முயற்சியில அம்மா குட்டி அம்மாவை வந்து அது பிடிச்சிருக்கும், தாவி பிடிச்சிருக்கும். ஆனா பூனைக்குட்டி பாத்தீங்கன்னா தன்னுடைய குட்டிய வாயில அழகா கவ்வி இருக்கும். பக்தர்களோட நிலை இதுதான். பகவானே நம்மள வந்து பூனைக்குட்டி தூக்குற மாதிரி தூக்கிக்குவாரு. ஆனா ஒரு குரங்கு குட்டி என்ன பண்ணும், தன்னோட சொந்த முயற்சியில அம்மாவோட மடியில கெட்டியா பிடிச்சுக்கணும். அந்த அம்மா குரங்கு என்ன பண்ணும், கிளைக்கு கிளை தாவும். அப்போ ஒன்ஸ் அந்த குரங்கு விழுந்ததுன்னா அந்த அம்மா சேர்த்திக்காது மறுபடியும். அந்த ரிஸ்க் எல்லாம் பக்தர்களுக்கு கிடையவே கிடையாது. இந்த ரிஸ்க் யார் எடுத்துக்கிறா? பகவான். கர்மயோகிகள், ஞான யோகிகள், அவங்களாம் அந்த ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. குரங்குட்டி மாதிரி அவங்க அவங்க வந்து அவங்களா போய் புடிச்சுக்கணும். நம்மளுக்கு அந்த மாதிரி கிடையாது. பகவான் அவர் வாயில அழகா பூனைக்குட்டியை கவர மாதிரி கவிட்டு போறாரு. இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு யாருக்காவது சந்தேகம் இருக்குங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது.